வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்கான ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன் .org வெப்சைட்டில் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. இன்னையிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிறது. செப்டம்பர் 30 அக்டோபர் 7 வரைக்கும் ஆன்லைன் வழியாகவே சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருக்க சீட்டு, ப்ரைவேட் காலேஜில் இருக்க சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆன்லைனில் நமக்கு தேவையான காலேஜை வச்சுக்கலாம். ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 10 கொடுத்துருவாங்க. யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அவங்க அக்டோபர் 10 17 அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து 500 ரூபா ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பே பண்ணணும். அந்த 5000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், அந்த பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இந்த 5000 ரூபா யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, ST, கன்வெர்டட் கிறிஸ்டின். இன்கம் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5000 ரூபா பே பண்ண தேவையில்லை. ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 5000 வந்து பே பண்ணணும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபாயும், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபாயும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட ரூல்ஸு. எவ்வளோ காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து நமக்கு 5 காலேஜ் இருக்குது. சித்தாக்கு 2 காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்குது, அதில் ஒரு 85 சீட் வருது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒரு சித்தா காலேஜ் இருக்குது, அதில் ஒரு 51 சீட் வந்து நமக்கு இந்த டிஎன் கவுன்சிலிங்க்கு வருது. அடுத்து வந்து ஆயுர்வேதிக்கு பார்த்தோம்னா நாகர்கோயிலில் ஒரு 51 சீட் இருக்குது. யுனானிக்கு வந்து சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, அதில் 51 சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் திருமங்கலமில் ஹோமியோபதிக்கு ஒரு காலேஜ் இருக்குது, அதில் வந்து ஒரு 42 சீட் இருக்குது. டோட்டலாகவே வந்து நமக்கு 280 சீட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். சித்தாக்கு ப்ரைவேட் காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 13 காலேஜ் இருக்குது, அதில் 820 சீட் இருக்குது. அடுத்து ஆயுர்வேதான்னு பார்த்தோம்னா 5 காலேஜ் இருக்குது, டோட்டலாக 270 சீட் இருக்குது. யுனானிக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட் இல்லை. அடுத்து ஹோமியோபதிக்கு பார்த்திங்கன்னா 11 காலேஜ் இருக்குது ப்ரைவேட் காலேஜ், அதில் 560 சீட் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றின என்ன டவுட்ஸாக இருந்தாலும், ஃபீஸ் டீட்டெயில்ஸு, காலேஜ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.